நான் உங்கள் கண்ணன் ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ் மதுரை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சோனி டிவி 55 இன்ச்சு டிஸ்பிளே ப்ரோக்ராம் வந்துருக்கு. இன்றைக்கி அதுக்கு வந்து நம்ம டிஸ்பிளே மாற்றுவோம். இதோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி டிவி 55 இன்ச்சு மாடல் நம்பர் வந்து 55X 9000F டிஸ்பிளே ப்ரோக்கன். டூ சாம்சங் பேனல் 18 வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 LVDS வரக்கூடிய 120 Hz பேனல். இது வந்து இப்போ வந்து WLVDSக்கு உண்டான ஆப்ஷன் உள்ள டிஸ்பிளே இப்போ மார்க்கெட்டில் கிடையாது, வர்றதில்லை. ஸோ இதுக்கு சிங்கிள் LVDS வச்சு தான் ரெடி பண்ணணும். இப்போ உறவுகளே, இப்போ வந்து நம்ம இந்த சோனியை பொறுத்தளவுக்கு 5 டைம் பிளிங்கிங் நிப்பாட்டுறதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் போட வேண்டியிருக்கு. சாஃப்ட்வேர் எடுத்து இந்த போர்டில் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேக்லைட் கரெக்டாக எரியுது. LVDSை கலட்டி தனியாக வச்சு பார்த்தாச்சு. கரெக்டாக பேக்லைட் எரியுது. இந்த மாதிரி எரியுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் நம்ம வந்து அடுத்த பேனலே வந்து சோனியை பொறுத்தளவுக்கு ஏற்றணும். இதில் வந்து 6+6 18Y அப்படின்ற பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க உறவுகளே, இதுக்கு வந்து நம்ம வந்து புது டிஸ்பிளே மாற்றியாச்சு. இதுக்கு உண்டான கன்வர்ஷனும் போட்டாச்சு. 55 இன்ச்சு LG டிஸ்பிளே 6+6 யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இதோட இப்போ கிளாரிட்டி பாருங்கள், செக் பண்ணி காமிக்கிறேன். சோனி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் உறவுகளே, இப்போ டிஸ்பிளே மாற்றிருக்கோம். மாற்றிருக்கிறது வந்து கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஓகே, கிளாரிட்டி இந்த 120 Hz பேனலோட கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்குது. ஓகே, நன்றி, மகிழ்ச்சி உறவுகளே.